ரெண்டு விதமான வார்த்தைகளை ஒருவருக்கு கொடுக்கலாம். அதாவது சோஷியல் டைப் ஆஃப் சர்மன், ஒரு உங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு ஏற்ற சர்மனை நாங்கள் கொடுப்பதால் உங்களுக்கு அதில் ஒரு உற்சாகம் உங்களுக்குள்ள வருகிறதையுமே. அப்படியாக வேதத்தில் உள்ள ஆழங்களை கற்றுக் கொடுக்கும் போது அதை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்தும் போது தேவனுக்குள்ள நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். சில வேளை சூழ்நிலைகள் பாரமாக இருக்கிற வேளையிலும், அதாவது your circumstances getting heaviness, ஸோ அப்படியாக இருக்கிற வேளையில் எப்படியாக நாங்கள் அந்த சூழ்நிலையிலும் வாழ கற்றுக்கொள்ள வேணும், பழகிக்கொள்ள வேணும் என்பதை குறித்து இந்த பவுலுடைய சரித்திரத்திலிருந்து சில பகுதிகளை எடுத்து உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறோம். பவுலுடைய காரியத்தை பற்றி பார்த்தோமா இருந்தால் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே 9வது அதிகாரத்திலே பவுலை குறித்த காரியம் சொல்லப்படுகிறது. பவுலுடைய பழைய பெயர் சவுல் என்று சொல்லப்படுகிறது. சவுல் என்பவன் யூத மார்க்கத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான். அவன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துறவனாக இருந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதாவது எங்கெங்கெல்லாம் இயேசுவை பிரசங்கிக்கிறார்களோ அங்கெல்லாம் அவன் துன்புறுத்துவதற்காக பிரதான ஆசாரியரிடம் அனுமதி பெற்று கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி சிறையில் அடைத்து வந்தான் என்று பார்க்கிறோம். அவன் வேத பிரமாணங்களை நன்கு கற்றவன். ஆனாலும் ஒரு முறை தமஸ்கு வீதியில சவுல் நடந்த போது அன்று இயேசு கிறிஸ்து அந்த சவுலை முதலாக சந்திக்கிறார். சந்தித்து கேட்கிறார். சந்தித்த வேளையில் இவன் அந்த ஒளியினாலே இவன் விழுகிறான், கண் தெரியாமல் போகிறது. அந்த வேளையிலும் ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறார். லார்ட், who are you? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்திய இயேசு என்று சொல்லப்படுகிறது. இப்ப இயேசுவை துன்பப்படுத்தினாரா? இயேசுவை அறிந்தவர்களை, இயேசுடைய நாமத்தை பிரசங்கம் பண்ணுகிறவரை அவன் துன்பப்படுத்தினான். ஆனாலும் ஆண்டவர் அந்த சவுலை பவுலாக மாற்றினார். இந்த பவுல் தான் எத்தனையோ அப்போஸ்தலர்கள் மத்தியிலும் அதிகமான புத்தகங்களை எழுதியவனும் தேவனுக்குள்ள ஊழியம் செய்த அப்போஸ்தலனாக இருக்கிறான். அந்த பவுலை ரோமர் பிடித்து சிறையில கைதியாக கொண்டு போனார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அவன் சிறை கைதியாக ரோமாபுரியில இருந்த வேளையில பிலிப்பியருக்கு சில காரியங்களை குறித்து, எபேசியருக்கு சில காரியங்களை குறித்து அவன் சிறைப்பட்ட வேளையிலும் உற்சாகத்தை கொடுக்கும் சில கடிதங்களை அனுப்புகிறான். அதில் ஒன்றுதான், சூழ்நிலைகள் பாரமாக இருந்தாலும் எப்படி ஒரு மனுஷன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவன் பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை கற்றுக் கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். 4வது அதிகாரம் பிலிப்பியர் புத்தகம், பிலிப்பியர் chapter 4 verse 10 to 13. நாலாவது அதிகாரம் 10வது வசனம் 273வது பக்கம். வல்லமையுள்ள நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூரணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவானே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஹல்லேலூயா. அப்ப அங்க பவுல் சொல்லுகிறான் என்ன சொன்னால், நான் என் நிலைமையில் இருந்தாலும், எந்த நிலைமையாய் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். I can rejoice in the Lord even though I walk with many problems, agonies and bondage. பாருங்க, அவன் சொல்லுகிற காரியம் மனரம்யமாய் இருக்க எனக்கு தெரியும். அது மட்டுமல்ல, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எனக்கு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்திலையும் வாழ தெரியும்.
வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். கஷ்டமான சூழ்நிலைகளை கண்டு நான் புலியான தீர்மானத்தை எடுக்க மாட்டேன். எனக்கு அந்த கஷ்டத்தினாலும் வாழ்க்கையை கொண்டு நடத்த தெரியும். அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் ஆண்டவர் கொடுத்ததை வைத்து நான் திருப்தியா இருக்க எனக்கு தெரியும். எப்படி நான் பட்டினியா இருக்க வேண்டும் என்றாலும், பசியா இருக்க வேண்டும் என்றாலும், அந்த ஒரு நேரத்துல பசியா இருக்கவும் எனக்கு தெரியும். பரிபூரணம் அடையவும் குறைபடவும் போதிக்கப்பட்டேன். தேவ வசனத்தினாலே நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவாலே பாருங்க, எங்களுடைய பலவீனத்துல பலப்படுத்துறவர் அந்த இயேசு கிறிஸ்து. பவுல் சொல்ற காரியத்தை அவதானித்து பாருங்கள். அநேகருடைய வாழ்க்கையில பவுலுடைய நிலைமையில நாங்கள் இருந்திருந்தோமா இருந்தால், அதாவது பவுல் சிறையில இருக்க போது இப்படியான ஒரு கடிதத்தை எழுதுகிறான். எனக்கு தாழ தெரியும், உயர்ந்திருக்க தெரியும், பட்டினியா இருக்க தெரியும், பரிபூரணமுடைய தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்க தெரியும். எங்களால அந்த வசனத்தை சொல்ல முடியுமா? பவுல் சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் ஒரு பாரதூரமான சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உங்களால சொல்ல முடியுமா? அவன் மன ரம்யமா இருந்ததற்கு காரணம் என்ன என்று நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்க, பவுலுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டது. அந்த முள்ளை, கண்ணில் உள்ள முள்ளை எடுத்துக்கொள்ளும்படியாக அவன் 3 தடவையாக விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலம் பூரணமாகும் என்று சொல்லுகிறார். அதன் பிறகு அவன் அதை குறித்து பேசவே இல்லை. அவன் தன்னை உயர்த்தாதபடி அது அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று அவன் பார்க்கிறான். தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் எதை செய்தாலும், என்ன நிலையில நீங்கள் இருந்தாலும் உங்களை கைவிடாதவர் அந்த ஆண்டவர் ஒருவர். ஹல்லேலூயா. அதுதான் அவன் சொல்றான், தாழ்ந்திருக்க தெரியும். அப்ப அவனுடைய பார்வை எப்படி இருந்தது என்று இன்று நாங்கள் எங்களுடைய சூழ்நிலையில நீங்கள் எப்படி உங்களுடைய பார்வை இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேணும். அவனுடைய பார்வை எப்படி இருந்தது என்று சொன்னால், கர்த்தரை குறித்ததாய் இருந்தது. He focused on Jesus for everything. அவன் மனுஷரையோ மனுஷ பலத்தையோ நம்பி இருக்கவில்லை. அவன் தன்னுடைய துன்ப வேளையிலும் கர்த்தரை நோக்கி இருந்தான். He was in the jail, but he focused on Jesus. What is your focus today? என்னுடைய கடன் பிரச்சனை, என்னுடைய சரீர பலவீனம், என்னுடைய குடும்ப பிரச்சனை, இந்த சூழ்நிலைகளை பார்க்கிறீர்களா? அல்லது சூழ்நிலைக்கு மேலான கர்த்தரை நோக்கி இருக்கிறீர்களா? இந்த உலகத்துல உபத்திரவம் ஒன்று, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறீர்களா? எல்லாவிடில் என்னுடைய கடன் பிரச்சனை எப்படி போகும், எப்படி அந்த கடனை நான் தீர்ப்பேன், எப்படி இது முடியும் என்று அந்த சூழ்நிலைகளை அதிகாலையில எழும்பினோன்னு அப்படியான ஒரு சூழ்நிலையில கண்ணீர் வடிக்கிறவர்களாக நீங்கள் எழும்புகிறீர்களா? எந்த நிலையில காலையில எழும்புறவுடன் எழும்புகிறீர்கள்? இயேசு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்றா, அல்லது என்னுடைய நிலைமைகளை குறித்து நம்பிக்கை இல்லாதவர்களாக நீங்கள் எழும்புகிறீர்களா? தேவனுடைய பிள்ளையே, பவுல் பிலிப்பியருக்கு எழுதுறது இன்று சொல்லுகிறார், காலை எழுந்தவுடன் நாங்கள் முதலாவது முகத்தை தேடுவது அந்த இயேசுவை குறித்தது. அதன் அவன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா. I am in the jail, but I rejoice. I am able to write a letter to Philippians. I am able to write a letter for Ephesians. பாருங்க, சூழ்நிலைகளை வந்தபோது எங்களுக்கு ஜெபிக்க முடியாது, கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க முடியாது. சாதாரண வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்களுக்கு நாங்கள் அதை செய்ய முடியாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் இவன் ஒரு சிறைக்குள்ளே இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு ஆதாயப்படுத்துகிற மாதிரி அவனுக்குள்ள ஒரு ஆவி இருந்தது.
அப்படியான ஆவி உங்களுக்கு எத்தனை பேருக்கு வர முடியும்? நீங்களே ஒரு சமாதானமாய் இல்லாத வேளையிலும், உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உள்ள வேளையிலும், நீங்கள் ஒரு ஆபத்துக்களை கடந்து சென்ற வேளையிலும் இன்னும் ஒருவனுக்கு நீங்கள் சமாதானத்தை கொடுக்க முடியுமா? அவனை சமாதானப்படுத்த முடியுமா? தேவனுடைய பிள்ளையே, இன்று ஆண்டவர் 2 சாட்சிகளை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். ஒன்று உங்களுடைய சாட்சி, நீங்கள் எப்படி சாட்சியாக வாழுகிறீர்கள். 2வது பரிசுத்த ஆவியானவருடைய சாட்சி. அப்போ முதலாவது சாட்சி, நீங்கள் சாட்சி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு ஆள் அந்த இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான். ஆமென். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். முதலாவது நீங்கள் தெரியப்படுத்துறவங்களோட பிரச்சனை ஆண்டவருக்கு, அந்த இயேசு கிறிஸ்துக்கு. நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்காதீர்கள். இன்று நோவில் அவஸ்தைப்படுகிறீர்கள் என்று சொன்னால், கடனில் அவஸ்தைப்படுகிறீர்கள் என்று சொன்னால் என்ன அதுக்கு காரியம்? தேவனுடைய முகத்தை நாங்கள் முதல் தேடவில்லை. You are not focusing on Jesus. You are focusing on your problem. எப்போ ஒருத்தன் தன்னுடைய சூழ்நிலைகளை பார்க்கிறானோ அவனுடைய சூழ்நிலைக்கு விடுதலையே இல்லை. எப்போவுமே அந்த சூழ்நிலை அவனோடு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கு தீர்வே இல்லை. அதை பார்த்தீர்களா இருந்தால் அந்த சூழ்நிலைகளை தீர்வு காணக்கூடிய வழியை கண்டுபிடித்தால் தான் நீங்கள் எப்படி இருக்க வேணும், எப்படி இருக்க முடியும்? தேவனுக்குள்ள சமாதானம் உள்ளவர்களாக இருக்க முடியும். அப்பொழுதுதான், எப்பொழுது உங்களுடைய வேண்டுதலைகளையும் உங்களுடைய குறைகளையும் உங்களுடைய தேவைகளையும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்களாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. இன்றொருத்தன் சிந்தனையில தவறு இருக்கிறான் என்றால், அவனுடைய இருதயம் குழப்பப்பட்ட நிலையில் இருக்கிறான் என்றால் அதுக்கு காரணம் என்ன? முதலாவது, அவன் தேவனை தேடவில்லை, தேவன் அவனோடு சம்பாஷிக்கவில்லை, அவன் தேவனோடு உறவாடவில்லை. தேவனுடைய பிள்ளையே, இதனால் தான் ஒருத்தன் நம்பிக்கை இல்லாதவனாக சிலவளை நாங்கள் போகிற சூழ்நிலையில தேவனிடம் நாங்கள் கோபப்படுகிறோம். தேவன் சோதிக்கிறவர் அல்ல, சோதனையிலிருந்து தப்பிக்கிறவர், உங்களை சோதனையிலிருந்து விடுதலை ஆக்கிறவர். நாங்கள் சில வேளை சூழ்நிலைகளை பார்த்து தேவனுடைய சபையை விட்டு விலகுவோம், தேவனை விட்டு விலகுவோம், தேவ காரியத்தை விட்டு விலகுவோம். அப்படி நாங்கள் செய்யும் போது நிலைமை முந்தின நிலையிலும் பார்க்க பிந்தின நிலைமை எப்படி இருக்கும்? மோசமாக இருக்கும். அப்போ முதலாவது பவுல் சொன்னது போல ஆண்டவருக்குள்ள மன ரம்மியமாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் உங்களுடைய கண்ணோக்கம் எல்லாம் இயேசுவை குறித்ததாக இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார் பிலிப்பியர் 1:13, தயவு செய்து அதை நான் வாசிக்கும் போது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அரமனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவர்களுக்கும் என் கட்டுக்கள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி சகோதரரில் அநேகர் என் கட்டுக்களாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். பாருங்க, அவன் சொல்லுகிறான், இந்த நிலைமையில கூட நான் உற்சாகமா இருக்கிறதை மற்றவர்கள் கண்டு என் சாட்சியின் நிமித்தம் அவர்கள் தேவனுடைய திருவசனத்தை பிரசங்கிக்க துணிந்திருக்கிறார்கள். பாருங்க, இன்று உங்களுடைய சாட்சி எத்தனை பேரை ஆண்டவருக்குள்ள எழுப்பலாம்? எத்தனை பேர் உங்களுடைய சாட்சியை கண்டு உங்களுடைய தேவனை மகிமைப்படுத்தலாம்? இங்க பாருங்க, இவனுடைய சாட்சியை கண்டு அநேகர் திருவசனத்தை துணிந்து பேசுகிறார்களே. பவுலே இந்த நிலைமையில் இருந்து இந்த காரியத்தை செய்தானா இருந்தால் நாம் அதைவிட குறைவான சோதனைக்குள்ள தான் போய்கொண்டிருக்கிறோம். பாருங்க, ஒருவரும் சிறைக்குள்ள இல்லை. சாதாரண சிறை, ஆண்டவரால முடித்து கொடுக்கிற சிறை, கடன் என்ற சிறை அது தற்காலிகமான சிறை.
சமாதானத்தை குலைக்கிறது, அது தற்காலிகமான சிறை. குடும்பத்தில் பிரச்சனை, தற்காலிகமான சிறை. அந்த சிறைகள் பெரிதாகவே இருக்கக்கூடாது தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா. யாவருக்கும் எங்களுடைய காரியங்கள் தெரிந்திருந்தாலும் அந்த இயேசுவை நோக்கி பார்க்கும்போது நாங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளுவோம் என்ற அந்த எண்ணம் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இருக்கும்போது நீங்கள் துணிந்து இயேசுக்குள்ள எழும்பி உற்சாகத்தோடு நடை போடுவீர்களேன். உலகத்தில் இருக்கும் அந்த பிசாசிலும் பார்க்க உங்களுக்குள்ள இருக்க ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவன் கட்டுக்களில் இருந்த போதிலும் மற்றவர்களுக்கு துணிகரமாக வேதத்தை, அவர்கள் சத்தியத்தை அறிவிக்க இவன் ஒரு காரணமாக இருந்தான். இன்று உங்களுடைய சாட்சி எப்படி தேவனுக்குள்ள இருக்கிறது? அது மட்டுமல்ல, அவன் சொல்றான், பவுலின் சூழ்நிலையில் நாம் இருக்கும்போது எங்கள் சூழ்நிலைகள் பயங்கரமாயிருக்கும். உங்களுக்கு பார்வைக்கு உங்களுடைய சரீரம் மரித்து கொண்டு போவது போல இருக்கும். கடல்ல நீங்கள் அமிழ்ந்து கொண்டு போவது போல இருக்கும். இந்த வேளையிலும் எப்படி உங்களை இயேசுவை நினைக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் அவர் ஒருவனால் தான் எங்களுக்கு இன்னொன்று பதில் உண்டு, உதவியுண்டு. சொல்றார், ஆபத்து காலத்தில் அனுகூலமான தெய்வம். நீ என்ன நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் எட்டாதமான பெரிய காரியங்களை நான் காண்பிப்பேன். The day of trouble call unto me, I will show you the great and mighty things which you do not know. ஆமென். அந்த சூழ்நிலையில நாங்கள் சொல்லக்கூடாது, எப்படி போதகர் சொல்லுவது போல இந்த பிரச்சனையில நான் இயேசுவை நினைக்க முடியும். அதுக்கு தான் பவுல் சொல்லுகிறார், சூழ்நிலைகளை விடு, மறந்து விடு, அந்த இயேசுவை முன்னுக்கு கொண்டு வா. அல்லேலூயா. அந்த இயேசுவால சூழ்நிலைகளை மாற்ற முடியும். அவன் சொல்லுகிறான், பிலிப்பு 1:20, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாயிலும் சாவினாகிலும் கிறிஸ்தன் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். பாருங்க அவன் சொல்லுகிற காரியம். எனக்கு சாவரலாம், ஜீவன் வரலாம், ஆனால் ரெண்டிலேயும் என்ற ஆண்டவர் மகிமைப்பட வேணும். அல்லேலூயா. இன்றைக்கு துன்பப்படும் போது அந்த துன்பத்துக்கும் துயரத்துக்கு மேல ஆண்டவர் தூக்கி எடுப்பார். அதுல கூட இயேசு மகிமைப்பட வேணும். இன்றைக்கு அநேக கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில பார்த்தீங்களேன்னு சொன்னால், பணம் இல்லாட்டி முகத்திலே அந்த அழகு தெரியும். சரீரத்தில் சோர்வு வேண்டாம், அதுல முகத்தில் காட்டி கொடுப்பீர்கள். மற்றவர்கள் பார்த்து சொல்லக்கூடாது, இயேசுடைய பிள்ளையா இருக்கிறான், எப்போதுமே ஒரு அழுமூஞ்சியாக, ஒரு தரித்திரம் வடிந்த முகமாக, உடைய முகத்தில் ஒரு கலை இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை என்று சொல்லக்கூடாது. தேவனுடைய பிள்ளையே, ஜீவனாகிலும் சாவாகினும் தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ள வர வேணும். அல்லேலூயா. தேவ மகிமைக்குள்ள நீங்க வர வேணும். அநேக ஊழியக்காரருடைய வாழ்க்கையில பார்த்தா, ஊழியக்காரருக்கு தான் நிரம்ப பிரச்சனைகள் இருக்கும், குடும்பத்தில், வெளியில. ஆனால் அவன் ஒரு சோர்விற்றவனாக, முகத்தில் பிரகாசம் இல்லாதவனாக, சோர்வு வடிந்தவனாக, தன்னுடைய சோக கதையே மற்றவர்களுக்கு சொல்வனாக இருந்தால் அவன் ஊழியக்காரனாக இருக்க முடியாது. அப்போ எங்களுக்குள்ள, எங்களுடைய சரீரத்துக்குள்ள தேவன் மகிமைப்பட வேணும். அல்லேலூயா. சோ ஆண்டவர் ஒன்றிலையுமே தன்னுடைய பிள்ளைகளை வெக்கப்பட்டு போக விட மாட்டானும். சாவு வந்தாலும் நான் அந்த இயேசுவுக்காக வாழ வேணும், இயேசு மகிமைப்பட வேணும் என்ற அந்த உணர்வு ஒவ்வொருக்கும் வர வேணும். அவன் சொல்லுகிறான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், நான் மரித்தாலும் பரலோகம் போவேன். பாருங்க, அவன் சொல்றான், சா வரட்டுக்கும் நான் ஜீவிக்கட்டுக்கும் ரெண்டும் எனக்கு நல்லம், வர்ம வரட்டுக்கும் வறுமையிலே நான் இயேசுவை தேடுவேன், விடமாட்டேன். எனக்கு எத்தனை சரீரத்தில் பலவீனங்கள் வரட்டுக்கும் இயேசுவை தான் நான் பார்ப்பேன், இன்று மறைத்தாலும் நான் பரலோகத்துக்கு தான் போவேன். அவன் சொல்லுகிறான், ரெண்டு நல்லம், ஆண்டவர் என்னை எடுத்துக்கொண்டால் அவருக்கு நட்டமேன், நான் இங்கே இருந்தா இன்னும் தொடர்ந்தும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன், ஆனால் எனக்கு லாபம், அங்க போனா நான் பரலோகத்துக்கு போவேன், இங்கே இருந்தா சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன், எனக்கு லாபம். பாருங்க, இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், மரண
பள்ளத்தாக்குள்ள போகும்போதும் நீங்கள் எத்தனை பேர் சொல்ல முடியும், இது எனக்கு லாபம், இது எனக்கு சாதாரணம், இதெல்லாம் எனக்கு வருவது பெரிய காரியம் இல்லை. இங்கே பாருங்க, அவன் சூழ்நிலையிலேயும் எப்படி அவனுடைய ஆவி வந்திருக்கிறது என்று பாருங்க. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்வோம்? முட்டாள்தனமாக எங்களை மனவர்த்துவோம், குற்றம் சாட்டுவோம், பிழையான முடிவுகளை எடுத்துக்கொள்ளுவோம். தற்கொலை நாவிகள், மதுபானத்து நாவிகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்களை உங்களுடைய சூழ்நிலைகளின் நோட்டம் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள். உங்களை சொல்லவில்லை, அதை எடுத்துக்கொள்கிறவரை நான் சொல்லுகிறேன். ஆமென். இப்போ சூழ்நிலைகள் பாரமாக வந்தபோது நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று எத்தனையோ பேர் நீங்கள் நினைப்பீங்க. அந்த சூழ்நிலைக்கு மேலான ஆண்டவரை தேடுகிறீர்களா? ஆண்டவரிடம் முழுமையாக உங்களுடைய இருதயத்தை கொடுக்குறீங்களா? உங்களுடைய பிரச்சனையை கொடுக்குறீங்களா? இவன் சொல்லுகிறான், சரீரத்திலே பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரிகள் பலனுண்டாய் இருப்பதனாலே நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். பாருங்க, அவன் சொல்லுகிறான், ஆயினும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறனாலே என் கிரியைக்கு பலனுண்டாய் இருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேவத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாக இருக்கும். பாருங்க, இன்னைக்கு என்ன நடந்தாலும் நான் அந்த கிறிஸ்துவோடு தான் இருப்பேன், கிறிஸ்துவை விட்டு பிரிய மாட்டேன். கிறிஸ்து தான் எனக்கு ஆதாயம், கிறிஸ்துவுக்குள்ள நான் நட்டப்பட மாட்டேன். இன்னைக்கு வீடு கட்ட மோல்கேஜ் இல்லை, வீடு போனாலும் பரவாயில்ல, இயேசுக்குள்ள நான் ஆண்டவருக்குள்ள ராஜ நடை போடுவேன். என்னுடைய சூழ்நிலைகள் என்னை முடமாக்க முடியாது, என்னை பார்சமாக்க முடியாது, என் விசுவாசத்தை குலைக்க முடியாது, இயேசுவோடு நடைபோடுறதை குலைக்க முடியாது, தேவனுடைய ராட்சத்தை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவனுடைய பிள்ளையே, இன்று பவுல் சொன்னான், அவன் ஆண்டவரை குற்றம் சாட்டவில்லை, முள்ளை எடுமண்டு கேட்டான். சாத்தான் இவனுக்கு அந்த பெருமையின் ஆழ்வி வராமல் அந்த முள்ளு இருந்தது, ஆண்டவரை குற்றம் சாட்டையில. இன்று அநேகருடைய வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்கள்ல ஆண்டவரே அனுமதிச்சார், ஆண்டவர் ஏன் இதை கொடுத்தார், ஆண்டவரை குற்றம் சாட்டுகிறோம். தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் கொடுக்கிறேல, ஆண்டவர் துன்பத்திலிருந்து விடுதலையாக்குற ஆண்டவர், சமாதானம் இல்லையிலிருந்து சமாதானத்தை கொடுக்குற ஆண்டவர், கடனிலிருந்து தொல்லைகள் எடுத்து போடுறவர், சரீரத்தில் இருக்கிற நோயை ஆண்டவர் குணமாக்குறவர். பிசாசு தான் இந்த காரியங்களை கொண்டு வருகிறான். அப்போ பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுக்க போறீர்களா? தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க போறீர்களா? தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அப்போ முதலாவது காரணம் பவுல் செய்தது, ஆண்டவரில் கண்ணோக்கமாய் இருந்தான். தேவனுடைய பிள்ளையே, சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள், தேவனிடம் கண்ணோக்கமாய் இருங்கள். இரண்டாவது, ஆண்டவருடைய வல்லமை அதிகாரத்தை அவன் பார்த்தான். ஏன்? அவனுக்கு தெரியும், சாத்தானுடைய இப்ப திறவுகோல் யாரிடம் இருக்கிறது? திறவுகோல் யாரிடம் இருக்கிறது? இயேசுட்ட இருக்கிறது. கல்வாரி சிலுவையிலே ஆர ஜெயங்கொண்டார், ஆர ஜெயங்கொண்டார், பிசாச ஜெயங்கொண்டார். பிசாசு நினைச்சார் சிலுவையில போகும்போது பாருங்க, பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் பார்க்கும்போது பிசாசு அப்படி ஆக்களுக்குள்ள ஒளிச்சு நின்று ஒரு நகை பொண்ணு நகைக்குது, இயேசுவை பார்த்து நல்லா அடிவிருது. அது இல்லை தேவனுடைய பிள்ளையே, பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போனார். அந்த அதிகாரத்தினாலே எங்களுக்கு எல்லாம் கிடைத்தது. ஆமென். எல்லாம் கிடைத்தது, ஒன்றும் கிடைக்க வேண்டியதில்லை. அப்ப அங்கு நாங்கள் என்ன பார்க்கிறோம்? தேவனுடைய வல்லமையும் அதிகாரமும் பவுலுக்கு தெரிந்திருந்தது. அதுபோல் அவருடைய வல்லமையை பார்க்க வேணும். என்ன அதிகாரம்? பிசாசு சிலுவையில் வென்ற அதிகாரம். பிசாசு உங்களுடைய காலுக்குள்ள வச்சிருக்கிறார் ஆண்டவர். இன்று நாங்கள் பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறோம். ஏன்? சூழ்நிலைகளை பார்த்து. ஆனால் அந்த பிசாசை ஆற்ற கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவனால, விசுவாசியால நடக்கிற அதிகாரம் என்னென்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சர்ப்பங்களை, தேள்களை, சர்ப்பங்களை சொல்லுங்க, தேள்களை மிதிக்கவும். ஹல்லேலூயா. அதிகாரத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறார்? உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இயேசுடைய அதிகாரம் உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா?
ஹalleluya. அந்த அதிகாரம் இருக்கா இல்லையா? இயேசுடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா? அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் பவுல் சொன்னான், அதுதான் பேதுரு செய்தான். சாத்தானுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் மனுஷருக்கு கீழ்ப்படி பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுவது நல்லது. ஏனென்றால் அந்த வல்லமையும் அதிகாரத்தினாலே அவர்கள் காரியங்களை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய வல்லமையை பார்க்கணும். தேவனுக்குள்ள உங்களுக்குள்ள இருக்க வல்லமையை நீங்க பார்க்க வேணும். அவருடைய கையில் திறப்பு இருக்கு. சாத்தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை குறித்து சந்தோஷப்பட்டான். ஆனால் அவனுக்கு அங்க படு தோல்வி. யாவற்றையும் அந்த ஆண்டவர் செய்து முடித்திருக்கிறார். ஹalleluya. So you have to know the power of your God. You have to know the authority of your God. சூழலை வரும்போது நாங்கள் நினைக்க வேண்டியது என்ன? ரோமர் 8:28 சொல்லப்படுகிறது பாருங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஹalleluya. அந்த அதிகாரம், அந்த வல்லமை உங்களுக்கு தெரியணும். தேவனிடத்தில் நீங்க அன்பா இருக்கிறீங்களா? தேவன் உங்களை அழைத்திருக்கிறாரா? அவருடைய தீர்மானத்தின்படி உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்களா? உங்களுக்கு எல்லா நன்மைகளும் இருக்கும், தோல்வி இல்லை. உங்களோட சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, உங்களுக்கு நன்மை தான் வரும். ஹalleluya. So all things work together for good. ஆரம்பம் அற்பமா இருக்கும், ஆனால் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீங்கள் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட பிள்ளைகள். இந்த பாடலுக்கு கூட ஆண்டவர் பேசுறார். தாயின் கற்பத்தில் இருந்து உங்களை தெரிவு செய்த ஆண்டவர், தந்தையை போல தோளில சுமக்கிறவர், தாயை போல கெஞ்சுகிறவர், கொஞ்சுகிறவர். அந்த ஆண்டவர் நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார். அதுபோல இவை எல்லாவற்றிலும் நாம் நம்பில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் இயங்குகிறவராய் இருக்கிறோம். So you should know the power of God. முற்றிலும் ஜெயம், தோல்வி இல்லை அவர் என்று சொன்னார். யுத்தத்தை யோய பண்ணுகிறவர், உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், வெற்றி உங்களுடையது. பவுலுக்கு எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சிறை, எத்தனையோ வேதனைகள், பாடுகள் வந்த வேளையிலும் அவன் சொல்லுகிறான், முற்றிலும் நாங்கள் ஜெயங்கொள்ளுகிறவர் என்று. எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் ஜெயங்கொண்டவள்? ஏன்னா இந்த சூழ்நிலைகள் பெருசு இல்லை. இன்றைக்கு என்ன, வீடு போகலாம், கார் போகலாம், வாகனம் போகலாம், வேலை போகலாம். தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை முதல் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் உங்களுடைய கார், வீடு, சமாதானம், பொருளாதார தடைகள், படிப்பில் வந்த தடைகள் எல்லாம் கொடுக்கப்படும். அப்ப அந்த ஆண்டவருடைய வல்லமையும் அதிகாரம் தெரிந்திருக்கணும். முதலாவது ஆண்டவரிடம் உங்களோட நோக்கம் இருக்கணும், கண்ணோக்கம் இருக்க வேணும். இரண்டாவது வல்லமையும் அதிகாரத்தை நீங்கள் அறிந்தவர்களாக இருக்க வேணும். ஆண்டவர் எங்கள பெரிய ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றார், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகள் அல்ல. You don't know my thought, you don't know my ways. My ways and my thought always straight. Amen. அப்ப சில பாதைகளால நாங்கள் போயேக்கல, உங்களுக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ், உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆயத்தத்தை செய்கிறார், ஏதோ ஒன்று செய்ய போறார். இதுக்குள்ளால போய்த்தான் உங்களை படிப்பிக்க போறார், இதுக்குள்ளால போய்த்தான் உறுதிப்படுத்த போறார், இதுக்குள்ளால போய்த்தான் ஊழியத்தை கொடுக்க போறார். பாருங்க, ஒரு என்ன உங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துற பாருங்க. sometime you can edit, right? So பாருங்க, பாரமாய் இருக்கும் தேவனுடைய பிள்ளையே. அவள் இழந்த மகனுக்காக பரிதவித்தவள் புது விசுவாசி. ஆண்டவர்ட்ட கேட்கல, உம்மிடம் வந்தேன், என்னுடைய பிள்ளை உம்மிடத்துல ஞானஸ்தானம் எடுத்தான். ஏதோ ஒரு நோக்கத்துல அவருடைய பழைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, சிறு வயதிலேயே கணக்காரியங்கள், 16 வயதுல காரியங்களை அவன் செய்தான். ஆனா உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவர் அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடியால் ஆண்டவருடைய நினைவு உங்களுடைய நினைவல்ல, ஆண்டவருடைய வழி உங்களுடைய வழி அல்ல. நாங்கள் பிரச்சனை வரும்போது முரட்டாட்டம் பிடிக்கக்கூடாது. இப்போ செய்யும், இப்போ வேணும்,
என்று நீங்கள் அடம் பிடிக்க கூடாது. இப்ப செய்தால்தான் நான் உம்மை விசுவாசிப்பேன், இப்ப இதை நடத்தினால்தான் நான் உம்மை நம்புவேன் என்று சொல்லக்கூடாது. ஆண்டவர் ஒரு நேரத்தை கொதித்து வைத்திருக்கிறார். பவுலுடைய கதைக்கு ஊடாக இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆபிரகாமே, ஆண்டவர் சொன்னார் உன்னுடைய மகனை கொண்டு போய் பலியிடன்று. அப்படியே கடத்தி விட்டாச்சு, எல்லாம் இருக்கிறது. பலிக்கு மகனை வளர்த்தியாச்சுது. பெரிய ஒரு கத்தி எடுத்து ஆபிரகாம் வெட்ட போகிற நேரம் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய ஏக சுதன் என்று பாராமல் நீ எனக்கு ஒப்பு கொடுத்தாய். இப்போ பலியிடுறதே ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் அந்த பலிக்காக ஆட்டுக்கடாவை, சரியான ஒரு ஆட்டுக்கடாவை அங்கே தொங்கி கொண்டு இருக்கிறதை ஆண்டவர் காட்டினார். ஆமேன். அதுபோல தேவனுடைய பிள்ளையே, உங்களோட பிரச்சனைகளை முற்றிய நீ ஒன்றுமே இல்லை, இந்த எல்லாம் முடித்து வந்த கடைசி நேரத்தில் ஆண்டவர் அதிசயமாக ஒரு காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரோட முரட்டாட்டம் படிக்க கூடாது. ஆண்டவரே நீர் இப்பதான் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கத்துல ஒரு காலத்துல ஏற்ற வேளையில ஆண்டவர் அதை உங்களுக்கு நிச்சயமாக செய்வார். அதுபோலதான் அவன் சொல்லுகிறான் பிலிப்பியர் 2:13, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தப்படி விருப்பத்தையும் செய்யலையும் உங்களில் உண்டாக்குறவராயிருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி செய்கைகளை உங்களுக்கு உண்டாக்க வல்லவராயிருக்கிறார். சில பல சோதனைகளால் நாங்கள் போவோம். சோதனையிலிருந்து தப்பித்துக்கொள்ள ஆண்டவர் வழியை காட்டுவார். அந்த சோதனைகளால் எங்களை சில காரியத்தில் ஆயத்தப்படுத்துவார். சில படிப்பினைகள், டிசிப்ளின், கரெக்ஷனை ஆண்டவர் செய்வார். இந்த சூழ்நிலைகளை பார்த்து பயப்படக்கூடாது. ஊழியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊழியக்காரருக்கு நிரம்ப பிரச்சனை வரும். பொருளாதாரத்தில் தடை, உலகம் பார்த்து சொல்லும் அல்லது விசுவாசிய சொல்வார்கள், பாஸ்டருக்கு என் கஷ்டம் வருது, பாஸ்டருக்கு என்னை விட நல்ல வீடு இல்லை, பாஸ்டருக்கு நல்ல வாகனம் இல்லை. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் ஊழியக்காரரை அப்படித்தான் ட்ரெயின் பண்ணி எடுக்கிறது, பயிற்சி கொடுத்து எடுக்கிறது. பிள்ளையாக விளங்கி கொள்ளக்கூடாது. ஏன்? அதுக்குள்ளால போனாத்தான், அந்த கஷ்டத்துக்குள்ளால போனாத்தான் சாட்சியோடு நாங்கள் ஊழியம் செய்ய முடியும். எப்படி ஒரு கஷ்ட நிலையிலும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறாய்? ஒருவனுடைய வாழ்க்கையில இந்த பாதைகளால போனாலும் அது தேவ சித்தமாய் இருக்கலாம், தேவனுடைய விருப்பமாய் இருக்கலாம். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் காட்டுகிறார். அப்ப விருப்பத்தையும் செய்யையும் உங்களை உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் எமக்கு தம் கிரியைகளை நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் காணாதவைகளாக இருக்கலாம், ஆனால் ஏற்ற வேளையில அந்த கிரியைகள் உங்களை வெளிப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் சில காரியங்களை செய்து கொண்டிருப்பார், நீங்க காண மாட்டீங்க, சில கிரியைகளை நடத்தி கொண்டிருப்பார். அவருடைய வல்லமை எப்போதுமே விளங்கும் உங்களோட வாழ்க்கையில். என்றால் அவர் ஒரு omnipotent, omniscient. அவர் எங்கு நிறைந்தவர், எல்லாம் வல்லவர், எல்லாம் அவரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அவர் எங்களை பாதுகாப்பார். ஒருவருக்கும் தெரியாது என்ன உங்களோட வாழ்க்கையில் செய்ய முடியும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அவரால் எல்லாவற்றையும் பாதுகாக்க முடியும். எங்கும் நிறைந்திருக்கிறார். நீங்கள் எங்கு போனாலும் ஆண்டவர் எல்லா நடவடிக்கையிலும், நீங்க என்ன பாதைகளால போறீங்க எல்லாவற்றையும் அவர் காண்கிறார். பாருங்க, ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார், அவரது கிருபை உங்களோடு இருக்கும். இந்த சூழ்நிலைகளை கொண்டு வரவன் சாத்தான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அந்த சாத்தானை உங்களோட காலில் போட்டு நான் நசுக்குவேன், அவருடைய கிருபை உங்களோடு இருக்கும் என்று அந்த ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, பவுல் தன் சொந்த அனுபவத்தில் பேசுகிறான். தன்னுடைய சூழ்நிலைகள் பாதகமாக இருக்கும் போதும் அவர் மற்றவர்களை ஆதாயப்படுத்த எப்படி அவனால் முடிந்தது. இன்று அநேகர் தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கூட உங்களுக்கு சில காரியத்தை சொல்லுவார், சில காரியத்தை காண்பித்து கொடுப்பார். சில ஊழியக்காரருக்கு கூடாக, மற்றவர்களுக்கு கூடாக அவர்கள் போன அனுபவத்தில் காரியங்களை சொல்லும்போது நாங்கள் நினைக்கக்கூடாது, அவருக்கு வந்த சோதனை எனக்கு ஏன் வர வேணும், அது அவருக்கு எனக்கு இல்லை. அப்படி அல்ல. அதற்கூடாக காரியங்களில் உற்சாகத்தையும் தரியத்தையும் அவர்களுடைய காரியத்துக்கூடாக ஆண்டவர் உங்களுக்கு கற்பிக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, பவுல் தன்னுடைய
அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்தான், ஆண்டவருடைய வல்லமையை பார்த்தான். அது மட்டுமல்ல, கடைசியாக ஒரு காரியத்தை அவன் செய்தான். ஃபோக்கஸ் ஆன் தி பாசிட்டிவ் ரிசல்ட். எங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நினைத்து, பாசிட்டிவ் ரிசல்ட், எங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நினைத்து நாங்கள் செயல்பட வேண்டும். பாருங்க, ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக எல்லாம் நடக்கும். நாங்கள் பாசிட்டிவ் திங்கிங், முடிவில் கன்க்ளூஷன்ல எங்களுக்கு நன்மைகள் பெருகும், நன்மைகளை ஆண்டவர் செய்வார் என்று நாங்கள் நினைக்க வேணும். அவன் சொல்றான், எனக்கு லாபம் தான் வரும், எனக்கு நட்டம் வராது. ஆண்டவர் தரித்திரராக இருக்க உங்களை ஏற்படுத்தவில்லை. அவர் ஐஸ்வர்யவான். ஏன் இந்த உலகத்தில் தரித்திரனாய் வந்தார்? உங்களை ஐஸ்வர்யனாய் மாற்ற. சோ பாசிட்டிவ் ஆட்டிடியூட், பாசிட்டிவ் ரிசல்ட் உங்களுக்குள்ள இருக்கணும். அவன் சொன்னான், நான் செய்வேன், தேவனுக்குள்ள நான் சந்தோஷமாய் இருப்பேன், தேவனுக்குள்ள நான் சமாதானமாய் இருப்பேன், தேவனுக்குள்ள எனக்கு சாவந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ளுவேன், தேவனுக்குள்ள லாபம் வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். பாசிட்டிவ் ஆட்டிடியூட், பாசிட்டிவ் ரிசல்ட். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்ப்போம், பாசிட்டிவான ரிசல்ட் இல்லாவிடி நாங்கள் என்ன செய்கிறோம்? என்ன சொல்றோம்? எல்லாம் நெகட்டிவாக, இது நடக்காது, இது நடக்காது, இதை செய்ய முடியாது. தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய பலத்தினாலேயோ பராக்கிரமத்தினாலேயோ செய்ய முடியாது, எல்லாம் ஆண்டவருடைய ஆவியினாலே செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசித்தால் மட்டும்தான் தேவனுடைய மகிமை, அந்த பாசிட்டிவ் ரிசல்ட் உங்களுக்குள்ள வர வேணும். இன்றைக்கு போயிட்டுது, நாளைக்கு கர்த்தர் கொடுப்பார். நாளைக்கு எனக்கு பாதையை திறப்பார், அடைக்கப்பட்ட பாதை திறக்கப்படும். பரிபூர்ணமான நன்மை வரங்கள் பரத்திலிருந்து எனக்கு வரும். தேவன் கைவிட மாட்டார். என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற வாக்க பெரியவன். பொல்லாத தகப்பன்மார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது பரமபிதா எனக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பார். பாசிட்டிவ் ரிசல்ட். எப்படி நீங்க வாயால பாசிட்டிவாக அறிக்கை செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்ஸை தான் நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்களோட ரிசல்ட் வரும். அப்ப முதலாவது ஆண்டவருடன் கண்ணோக்கமாக இருந்தார். இரண்டாவது ஆண்டவருடைய வல்லமை அதிகாரத்தை அறிந்திருந்தார். மூன்றாவது பாசிட்டிவாக, நல்லது எனக்கு, நான் செத்தாலும் நல்லது, வாழ்ந்தாலும் நல்லது, ஜீவித்தாலும் நல்லது. ஜீவன் இருந்தால் நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன், செத்தா நான் பரலோகத்துக்கு போவேன், ரெண்டுமே எனக்கு நல்லது. நாங்கள் என்ன செய்வோம்? ஒன்று இழந்து போனா, ஐயோ நான் அது இழந்து போட்டனே, இது எனக்கு வராது, இனிமேல் நான் மீள முடியாது, இனிமேலும் நான் தூக்கி எடுக்க முடியாது, என்னால் முடியாது, கிவ் அப் பண்ணிடுவீங்க. தேவனுடைய ராட்சத்தை விட்டு பின்னால் போய்வீங்க. உலகத்தில் இருக்கிறவனுக்கு நல்லது கிடைக்குது, எனக்கு ஒன்றுமே கிடைக்குதில்ல என்று சொல்லி உங்களை தூரமாக இருக்கலாம். ஆனால் எப்போவுமே பாசிட்டிவ் ரிசல்ட், எனக்கு நல்லது நடக்கும், வறுமையிலே நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன், அவர் என்னை ஐஸ்வர்யனாக மாற்ற போகிறார். ஆமேன். கஷ்டத்திலே நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன், இன்னும் நான் கொஞ்சத்தில் இருக்கைக்குள்ள அநேகத்திலும் அதிகாரியான வைக்க போகிறார். சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்தார் அல்லவா? பிசாசு இருக்கிற சமாதானம் தற்காலிகமானது. அவர் சொல்றார், என்னுடைய சமாதானத்தை வைத்து போறேன், என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுத்தேன். பாசிட்டிவ் 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 ரிசல்ட். இன்னைக்கு பிள்ளைகளை நாங்கள் திட்டுவோம், நீ நல்லா இருக்க மாட்ட, நல்லா வர மாட்ட, நீ ஒருபோதுமே படிக்க மாட்ட, ஒருபோதுமே உனக்கு ஞானம் இல்லை, உனக்கு ஒன்றுமே சரி வராது. பாருங்க, அதுபோல் என்ன தெரியும்? அது ஃபூலிஷ் பிள்ளையாகவே போயிடும். இந்த பிள்ளை ஃபூலிஷாகவே போயிடும். நீ இப்படித்தான் இருப்ப. சில பிள்ளை நாங்கள் காட்டுவோம், உள்ள அனிமல்ஸ் எல்லாம் கூப்பிடுவோம், அந்த பிள்ளைய பார்த்தா கிட்டத்தட்ட அது மாதிரியே வந்துடும், அது மாதிரியே வந்துடும். என் சாதாரணமான காரியம். ஆண்டவர் சொல்கிறாரு, ட்ரஸ்ட் பண்ணுங்க, என்னத்தை நம்புங்க. குதிரையோ, குதிரை வீரரையோ, குதிரை படியோ, மனுஷரையோ, இந்த சாத்தானுடைய காரியங்களை பார்த்து சோர்ந்து விடாதீங்க. ட்ரஸ்ட் பண்ணுங்க, முழுமையாக உங்களை சரண்டர் பண்ணுங்க. என்னடா முழுமையாக சரணடையுங்க, முழுமையாக அன்பு கொடுங்க. ஹாஃப் ஹார்ட் சம்வேர், half heart your workplace, half heart for the church. No, wholeheartedly you have to seek God.
முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு அன்போடும் என்னை நோக்கி பாருங்கள், எனது வல்லமையை பாருங்கள், நான் செய்வேன் என்று விசுவாசிங்க, சந்தேகம் இல்லாமல் கேளுங்க. காட்டில் அடிபட்ட அல்ல திரும்பமாக அப்படியே திரும்ப போறது போல சந்தேகப்படுறவன் எதையும் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொள்வான் என்று நினைக்காதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த 3 காரியமாக இருக்கலாம். சிந்திங்க, ஆண்டவரே இனிமேலும் இன்றிலிருந்து நடந்து வந்த பாதைகளை நான் நினைக்க மாட்டேன். பழைய வாழ்க்கை ஒளிந்து போயிட்டு நான் புதிதான வாழ்க்கையை வாழப்போகிறேன். எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில புதிதாக போகிறது. என்னுடைய சூழ்நிலைகளை பார்க்க மாட்டேன். அந்த சூழ்நிலையிலும் நான் வாழ கற்றுக்கொள்கிறேன். தேங்க்யூ. சூழ்நிலையிலே நான் வாழ கற்றுக்கொள்ள போகிறேன். எனக்கு தெரியும், some people here you may not tell me. ஆகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதே. சொல்லுங்க ஆண்டவரே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதே. ஹalleluya. கர்த்தரை பற்றிக்கொள், திருவசனம் கற்றுக்கொள். My children, my daughter, trust in the Lord. அவரே பாதை காட்டுவார், அதிலே நீ நடந்திடு. அவரே பாதை காட்டுவார், அதிலே நீ நடந்திடு. சொல்லுங்க, பாதையை காட்டும் ஆண்டவரே. சோர்ந்து போகாதே, மகனே சோர்ந்து போகாதே, தளர்ந்து மகளே சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே. துணிந்து நீயோடு, Jesus. துதித்து இடம் பாடு. சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே, துணிந்து நீயோடு, உன்னோடு இயேசுவின் கண்ணோக்கமாயிரு. துதித்து இடம் Oh, பாடு. Lord. He's your provider. நிச்சயமாகவே முடிவு உண்டு, அருமையான மகனே, நம்பிக்கை வீண் மகளே, போகாதே. முடிவுண்டு உனக்கு. இயேசுவால முடிவுண்டு. இயேசுவால முடிவுண்டு. ஆசீர்வதிக்கிற தேவன். அவரை நம்பு. Trust in the Lord. Trust in the Jesus Christ. எரிச்சலை விட்டுவிடு, தேவனிடம் பொறாமை கொள்ளாதே. பொறாமை கொள்ளாதே. எரிச்சலை விட்டுவிடு, பொறாமை கொள்ளாதே. அன்பு நாடையாகணும், வம்புகள் மறைந்து போகணும். Jesus. அன்பு நாடையாகணும், Jesus. வம்புகள் மறைந்து உலகத்தில் முழுமையாய் அன்பு கூறுகிறவருக்கு சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். சோர்ந்து சோர்ந்து போகாதே. சூழ்நிலைகளை பார்க்காதே. கடன் தொல்லையா? குடியை காக்க வேதனையா? ஓ, வீடு இல்லையா? வேலை இல்லையா? வருமானம் இல்லையா? அந்த ஆண்டவரை நோக்கி பார். கண்ணோக்கி பார். அவருடைய வல்லமையை பார். அவருடைய அதிகாரத்தை பார். இயேசு செய்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. ஓரப ஷகுரியல தளர்ந்து விட்டு விடாதே, தேவையானவர்கள் முன்னுக்கு வாருங்க. சரீரத்துல சுயினம், சரீரத்துல பலவீனம், என்னுடைய நோய் குணமாகவில்லை. ஓ, அந்த சூழ்நிலையில நான் இருக்கிறேன். ஓ, ரியபா ஷக்குரியல பபபா சுந்தர பபபா ஏக்கரபா ஷக்கரியல பபபா ஓ ரியலபா ஷந்தரியல பபபா சுந்தர பபபா ஓ ரமா சந்தரபா சேக்கரபா பபபா சுந்தரபா. நாவு நல்லதே, அறிக்கை செய்யுங்க. Positive confession. நாமள சொல்லுங்க, இயேசு செய்வார். எனக்கு வேலை கிடைக்கும், எனக்கு சுகம் கிடைக்கும், என்னுடைய பிள்ளையை நான் காண்பேன், எனக்கு சமாதானம் கிடைக்கும். நாமள அறிக்கை செய்யுங்க. ஓ ரபா ஷக்குரபா இலமா ஷக்குரியல பபபா.
இருக்கிறார்கள். தோல் முதலாவது தோல் கொண்ட வலி இருக்கிறார்கள். இந்த தோல் கொண்ட அலாறு வந்து இடக்கை பக்கத்தில் இந்த தோல் கொண்ட வலி இருக்கிறார்கள்.